ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராஃப்ஸ் தான். ஸோ கிராஃப்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். லைக் பிஎஃப்எஸ், டிஎஃப்எஸ், நோட்ஸ், எட்ஜஸ். ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் என்ன இன்டெப்த்தாக இதை பார்க்கலாம். ஸோ ஓகே. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கிராஃப்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ராவர்சலில் வந்துட்டு பேசிக்காக ஓகே டிஎஃப்எஸ் அண்ட் விஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு ட்ராவர்சல் இருக்குது. இது வந்துட்டு டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், அது பிஎஃப்எஸ்னா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகே, ஸோ இதுதான் பிஎஃப்எஸ் அண்ட் டிஎஃப்எஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிஎஃப்எஸ்னா என்ன, டிஎஃப்எஸ்னா என்ன? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டூ ஸோ இப்போ இந்த கிராஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு ஒன் ஓட 1 2 3 4 5 6 7 இதெல்லாம் வந்துட்டு நோட்ஸ். ஓகே, ஸோ நோட்ஸ் வந்துட்டு என்னன்னா 1 2 3 4 5 6 7. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நோட்ஸ். ஸோ எட்ஜஸ்லாம் என்னன்னா இதை கனெக்ட் பண்ணது இல்லையா? ஸோ இந்த கனெக்ட் பண்ணுற இந்த இதெல்லாம் தான் எட்ஜஸ். ஸோ இது எட்ஜஸ், ஸோ இது எட்ஜஸ், இது எட்ஜஸ், இது எட்ஜஸ். இதில் சொன்னால் இன்னும் கிளியராக இருக்கும். இன்சர்ட் ஆகல. ஓகே, இந்த கலருக்கு தெரில, இந்த கலர் இருக்கும். இது வந்துட்டு எட்ஜு, இது வந்துட்டு ஒரு எட்ஜு, இது இது இது. ஸோ இதெல்லாம் தான் எட்ஜஸ். நோட்ஸுங்கிறது அந்த நம்பர்ஸ் தான் நோட்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு எல்லா டைமும் நம்பர்ஸ் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைம் வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நோட்ஸ் அண்ட் இதெல்லாம் எட்ஜஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த பிஎஃப்எஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிஎஃப்எஸ் பார்க்கலாம். ஸோ பிஎஃப்எஸ்னா பிரெத்து, பிரெத்துலேருந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு லெட்ஸே நான் எல்லா எலமெண்ட்டும் இதில் நான் ட்ராவல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரூட் வந்துட்டு 1. ஓகே, ஸோ இப்போ 1ல் இருக்கேன். 1ல் இருந்துட்டு ஓகே இருங்க, இங்கே நான் எழுத ட்ரை பண்ணுறேன். இதே ட்ரீ எனக்கு வேணும். ஓகே, ஸோ 1ல் இருந்துட்டு உன்னோட நெய்பர்ஸில் என்னென்னா 4 கனெக்ட் ஆயிருக்கு, 2 கனெக்ட் ஆயிருக்கா? ஸோ இப்போ 4ஓட நெய்பர்ஸ் என்னது? 4க்கு பக்கத்தில் ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கா? எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ அப்போ நம்ம அதுக்கு எதுவுமே நெய்பர் இல்லை. அப்போ 2ஓட நெய்பர்ஸ்லாம் என்னது? 2ஓட நெய்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, கரெக்டா? 2 கூட வேற என்ன கனெக்ட் ஆயிருக்கு? 5 கனெக்ட் ஆயிருக்கா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 1 பார்த்தோம். 1 பார்த்துட்டு 1க்கு வந்துட்டு 4 அண்ட் 2 இருந்தது. ஸோ இப்போ 4க்கு வந்துட்டு எதுவுமே இல்லை, ஆனால் 2க்கு வந்துட்டு 3 அண்ட் 5 ரெண்டு நெய்பர் இருந்தாங்க. ஸோ இப்போ 3க்கு பார்த்தீங்கன்னா எந்த நெய்பருமே கிடையாது. 5க்கு பார்த்தீங்கன்னா 7 அண்ட் 6 இந்த ரெண்டு நெய்பர் இருக்காங்க. ஸோ இப்போ 7க்கு பார்த்தீங்கன்னா எந்த நெய்பருமே கிடையாது, 6க்கும் எந்த நெய்பருக்குமே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம இங்க இருக்கிற எல்லாமே நம்ம விசிட் பண்ணியிருப்போம் இந்த அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரூட்டு விசிட் பண்ணிட்டோமா? இங்கே பாருங்க, விசிட் பண்ணிட்டோம். அடுத்து 2 2 விசிட் பண்ணியிருக்கோமா? இங்கே பண்ணியிருக்கோமா? 2 விசிட் பண்ணியாச்சு. அடுத்து 3 3யும் இங்கே விசிட் பண்ணியிருக்கோமா? விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 3யும் விசிட் பண்ணியாச்சு. 4 இங்கேயே விசிட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால 4ம் விசிட் பண்ணியாச்சு. அடுத்து 5 இங்கே விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ 5ம் விசிட் பண்ணியாச்சு. அடுத்து 6 வந்துட்டு இங்கே விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ 6ம் விசிட் பண்ணியாச்சு. 7 இங்கே விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ 7ம் விசிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லா எட்ஜஸ்மே சாரி எல்லா நோட்ஸுமே நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அப்ரோச் வந்துட்டு பிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இந்த பிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரெத்தாக போவாங்க.
இப்படியா வந்துருக்குமா? ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரூட் எடுப்போம். ஸோ ரூட்டோட நெய்பர்ஸ் வந்துட்டு 214 இருந்துச்சு. ஸோ அடுத்து 214ஓட நெய்பர்ஸ் என்ன, 2ஓட நெய்பர்ஸ் என்னென்னவெல்லாம் இருக்கோ அது இங்கே வரும். ஸோ அதெல்லாம் விசிட் பண்ண அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து 4ஓட நெய்பர்ஸ் நம்ம எடுப்போம். ஸோ 4ஓட நெய்பர்ஸ் நம்ம விசிட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து அதனோட நெய்பர்ஸோட நெய்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரெத்தா நாம முடிச்சுட்டு வர்றதுனால இது வந்துட்டு பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதுவே லெட்ஸ் சே இப்போ டிஎஃப்எஸ் அப்ரோச் எப்படி இருக்கும்னா, இதுக்கு வந்துட்டு நான் ப்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, என்ன கலர் இது? கேவலமா இருக்கு. ஓகே, ஓகே. இப்போ அதே எக்ஸாம்பிள், ஏன் இதாக மாட்டேங்குது? இந்த ப்ளூ இருப்போம். ஓகே. ஸோ 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு 6 நோட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ டிஎஃப்எஸ்ல என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் ரூட் நோடு வந்துட்டு 1. ஓகே, ஸோ 1ஓட நெய்பர்ஸ்லாம் வந்துட்டு என்னது? 2வும் 3யும். ஏன்னா 1 கூட டைரக்டா 3யும் 2வும் மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 1ஓட நெய்பர்ஸ் வந்துட்டு 2 அண்ட் 3யா. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா 2ஓட நெய்பர்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ 2ஓட நெய்பர் என்னது? 4 அண்ட் 6ஆ? 4 அண்ட் 6. ஸோ இப்போ அடுத்து 4ஓட நெய்பர் என்னது? எதுவுமே இல்லை, நோ. ஸோ அப்போ இங்கே ரிட்டர்ன் ஆயிடணும் திரும்பி 4க்கு. ஸோ இப்போ 4ல் வந்துட்டு வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 6 இருக்கு இல்லையா? 4 பக்கத்தில் 6 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ 6ஓட நெய்பர்ஸ் என்னன்னு பார்ப்போம். எதுவும் 6க்கும் எந்த நெய்பர்ஸும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா. ஏன்னா 2 தான், இந்த 2 கிட்ட இருந்தா இது வந்திருக்கு. ஸோ அதுக்கு 2வை தவிர வேற எந்த நெய்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தா வேற எதுவுமே கிடையாது. ஸோ இங்கேயே எதுவும் இல்லாதனால இங்க போயிடும். ஸோ இப்போ 2ல வந்துட்டு எதுவுமே இல்லை. 2க்கு கீழே 4 அண்ட் 6 இருந்துச்சு. 4 6 கிட்ட எதுவுமே இல்லை நெய்பர்ஸ். ஸோ இப்போ அடுத்து நம்ம 3 பார்க்கணும். ஸோ இப்போ 3 பக்கத்துல 5 இருக்கா? ஸோ 5 பக்கத்துல எதுவுமே இல்லை, நோ. ஸோ இங்க திரும்பி 5க்கு ரிட்டர்ன், ஸோ 3க்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த அப்ரோச் வந்துட்டு டிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ இது வந்துட்டு டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்துட்டு இப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். இதுவே பிஎஃப்எஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பிஎஃப்எஸ் ஒன்று பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ ஸோ இப்போ நம்ம பிஎஃப்எஸ்ல பண்ணியிருந்தோம்னா எப்படி பண்ணியிருப்போம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ரூட் ஒன்னோட நெய்பர்ஸ் வந்துட்டு 2,3 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ 2ஓட நெய்பர்ஸ் வந்துட்டு 4,6 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஸோ இப்போ 4,6 இருக்கு இல்லையா? இப்போ 4 அண்ட் 6. ஸோ 4 அண்ட் 6 இருக்கு. இப்போ 3ஓட நெய்பர்ஸ் வந்துட்டு 5 இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 ஃபுல்லாக நம்ம போக மாட்டோம். ஸோ 2ஓட நெய்பர்ஸ் என்னன்னு எடுத்துட்டு அடுத்து நம்ம 3ஓட நெய்பர்ஸ் வந்துடுவோம். 3ஓட நெய்பர்ஸ் வந்துட்டு 5ஆ? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு லெவல் முடிச்சிருவோம். ஏன்னா இந்த லெவல் முடிச்சுட்டு தான் அடுத்து இந்த லெவலுக்கு நம்ம வருவோம். ஏன்னா 2 ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டே இருக்க மாட்டோம். 2ஓட நெய்பர் 4ஆ? அப்போ 4க்கு அடுத்து என்ன இருக்கு, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு நம்ம போக மாட்டோம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஓட நெய்பர் என்னன்னு 4 எடுத்தோம், 4ஓட நெய்பர் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் எதுவுமே இல்லாதப்ப தான் நம்ம மேலே வந்துட்டு ஒவ்வொன்றா இது பண்ணிட்டு வந்தோம். பட் ஆனால் இங்கே வந்துட்டு அப்படி இல்லை பிஎஃப்எஸ்ல. ஸோ இது வந்துட்டு பிஎஃப்எஸ், இது வந்துட்டு டிஎஃப்எஸ். இதுதான் பிஎஃப்எஸ்க்கும் டிஎஃப்எஸ்க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே.